ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 10ஆம் அத்தியாயமான 10ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஸ்கந்தன் கூறினார், ரிஷி முனிவர்களே, ஜேஷ்ட மாதம் வரும்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயத்திற்கு சென்று தசரா விரதத்தை அனுசரிக்க வேண்டும். ஏகம் முதல் தசமி வரை பாகீரதி நீரில் நீராட வேண்டும், கங்கை நதியில் நீராட வேண்டும். ரிஷிகள் வினவினார்கள், ஸ்கந்தரே, இந்த விரதம் ஏன் தசரா என்று அழைக்கப்படுகிறது? ஏன் முதல் திதியில் நீராட வேண்டும்? மேலும் இந்த விரதத்தை ஏன் ஜேஷ்ட மாதத்தில் மட்டும் அனுசரிக்க வேண்டும்? தயை கூர்ந்து இவை அனைத்தையும் எனக்கு விரிவாக விளக்குங்கள். பின்னர் ஸ்கந்தன் கூறினார், ரிஷி முனிவர்களே, ஜேஷ்ட மாதத்தின் விரதங்கள் வளர்பிறை 10ஆம் நாள் புதன், ஹஸ்த நட்சத்திரம், கர்கர்ண நட்சத்திரம், ஆனந்த யோகம், வியாதிபாத யோகம், கன்னி ராசியில் சந்திரன் மற்றும் விருட்ச ஜனதி ஆகியவற்றை அனுசரிப்பதால் ஒருவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு இவ்வுலகில் பல்வேறு இன்பங்களை அனுபவித்த பின்னர் காலத்தின் முடிவில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்தை அடைகிறார். அநியாயமான வழிகளில் பிறருடைய செல்வத்தை பறித்தல், சாஸ்திரங்களுக்கு எதிராக குற்றம் புரிதல், பிறருடைய மனைவியுடன் உடல் உறவு கொள்ளுதல், பிறருக்கு தீமை விரும்புதல், மறுபிறவி இல்லை என்றும் இந்த உடலே ஆன்மா என்றும் சிந்தித்து பரப்புதல் ஆகிய 3 வகையான பாவங்கள் பரப்பப்படுகின்றன. இந்த வகை பாவம் மனஸ்பாபகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஜேஷ்ட மாதத்தின் சுக்லபக்ஷத்தில் 10ஆம் நாளில் தரிசனம், ஸ்பர்சம், மஞ்சனம், பானம், ஆரோகணம் ஆகியவற்றில் பாதி செய்வதன் மூலம் முன்பு குறிப்பிட்ட 10 வகையான பாவங்களும் அழைக்கப்படுகின்றன. அதனால்தான் தொலைநோக்கு பார்வை கொண்ட முனிவர்கள் இதற்கு தசரா என்று பெயரிட்டனர். ஜேஷ்ட மாதமும் இதற்கு தசரா என்று பெயரிடப்பட்டதற்கு காரணமாகும். தசரா அன்று கங்கை நதியை பண்டைய மந்திரங்களுடன் வழிபட வேண்டும். அந்த வழிபாட்டு மந்திரம் இதுதான்: சிவபெருமானுக்கு நமஸ்காரம், சாந்தா மற்றும் நாராயணிக்கு நமஸ்காரம், 10 பாவங்களை அளிக்கும் தேவியான தேவி கங்கைக்கு நமஸ்காரம். அதே இடத்தில் 10 தேவர்களையும் மிகுந்த மகிமையுடன் வழிபடுங்கள். அந்த 10 தேவர்களின் பெயர்கள் நாராயணன், மகேசன், பிரம்மதேவன், சூரியன், பகீரதன், ஹிமவான், ஸ்கந்தன், கணேசன், சண்டி மற்றும் சோமன். உங்கள் சக்திக்கு ஏற்ப அவர்களை வழிபடுங்கள். மேலும் 10 பழங்களையும் வழிபடுங்கள். 10 சத்து மாவு உருண்டைகளை செய்து அவற்றை நீரில் கரைக்கவும். 10 மாத்திரைகளை 10 பிராமணர்களுக்கு கொடுத்து கங்கையே, தாயே, சர்வரூபிணி தேவியே நமக என்ற மந்திரத்துடன் அவர்களை வழிபடுங்கள். மேலும் உங்கள் சக்திக்கு ஏற்ப வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் உலகம் அல்லது பொடியால் செய்யப்பட்ட அரை கங்கை சிகரமதை செய்து அவற்றை வழிபட்டு நீரில் கரைக்கவும். அதன் பின்னர் பிராமணர்களுக்கு எள், தானியங்கள் மற்றும் வாதுமை கொட்டை ஆகியவற்றால் செய்யப்பட்ட 10 சேர்களை கொடுங்கள். மேலும் பிராமணர்களுக்கு 10 பசுக்களை தானமாக அளியுங்கள். இவ்வாறு கஞ்சத்தனமின்றி வழிபட்டு தானம் செய்யுங்கள். பிராமணர்களுக்கு சமைத்த சாதமும் கஞ்சியும் அளிக்கப்பட்டால் 10 பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடலாம். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஜேஷ்ட மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் ஏகம் முதல் நாள் முதல் தசமி திதி வரையிலான 10ஆம் நாள் திதி வரை தசாஸ்வமேத தீர்த்தத்தில் நீராடினால் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடலாம். எல்லா பிறவிகளின் பாவங்களையும் அளிக்கும் ஜேஷ்ட மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் முதல் திதி முதல் தசமி திதி வரையிலான எல்லா தினங்களிலும் தொடர்ச்சியாக நீராடுபவர் மனிதர்களில் சிறந்தவராக கருதப்படுகிறார். மேலும் தசரா அன்று தசாஸ்வமேதத்தில் லிங்கத்தை காண்பது 10 பிறவிகளில் சேர்ந்த பாவங்களை அளிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மேலும் தச யோகம் என்ற பெயர் இதனாலேயே பிரசித்தி பெற்றது. தசமி அன்று 10 யோகங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜேஷ்ட மாதம் மட்டுமே சிறந்தது. எல்லா யோகங்களும் இல்லாத போதிலும் ஜேஷ்ட மாதம் மட்டுமே நிச்சயமாக விரும்பிய பலன்களை தரும். வானிலுள்ள நட்சத்திர கூட்டங்களுடன் சந்திரன் பிரகாசிப்பதை போலவே ஜேஷ்ட மாதமும் அதன் யோகங்களுடன் பிரகாசிக்கிறது. யோகங்கள் மட்டுமே அழகானவை அல்ல. ஜேஷ்ட மாதம் இல்லாமல் அனைத்து யோகங்களும் ஒன்றிணைந்து பலனற்றவை ஆகிவிடும். இதில் உடன்பாடு ஏற்படவில்லை. ஜேஷ்ட மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின்
10ஆம் அத்தியாயமான 10ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.